அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லேஷன். அதாவது நம்மளுடைய ஜட்ஜ் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், 2014 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின். ஸோ அது தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுலனாலும் யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ நம்மளுக்கு உதவ போகுது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு நார்மலாக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு மொழியில் தான் நான் புலமை வாழ்ந்திருக்கேன், இன்னொரு மொழி எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னாலோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல்டில் சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் சொல்லிட்டு லீகல் டேர்ம், அதாவது இப்போ குறிப்பிட்ட வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் தெரிந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம மொழிபெயர்க்கும் போது அதே வார்த்தைக்கான அதாவது எக்ஸாக்ட் டேர்மாக நம்ம போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா லீகல் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுவே தமிழில் சொல்லும்பொழுது டெஃபமேஷன் ஏதாவது தவறாக பேசக்கூடிய விஷயம் நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது பண்ணுவோம். ஆனால் லீகல் டேர்மாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அவதூறு அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ இந்த மாதிரி என்ன வார்த்தைக்கு என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அந்த வேர்டுக்கு மொழிபெயர்ப்பு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக சொல்லணும்னா சாதாரண மொழிபெயர்ப்பு கிடையாது, அதாவது டிக்ஷனரியில் வர அர்த்தம் கிடையாது, சட்ட சொற்களை நம்ம போடணும். ஸோ லீகல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க, பட் ஆனால் மெயின்ஸ் அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் தான். ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரை தான் நம்மளுக்கு வந்து மார்க்கை வந்து ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மெயின்ஸில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் மஸ்ட்டு. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கோர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த இன்ட்ரொடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுடைய சிலபஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ப்ளீடிங், டெபோஷன், ஆர்டர், ஜட்ஜ்மெண்ட், டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரில் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது தாண்டி நான் வந்து பிலிம்ஸ் எக்ஸாம்க்குடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சிஆர்பிசியில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இது கையோடு பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் பற்றின ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்போது நம்ம டிரான்ஸ்லேஷன் பேப்பர் பார்ப்போம். இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷனை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால இதில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரை நம்ம 3 hours எழுத வேண்டி இருக்கும். மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 மார்க்ஸுக்கு. சரி, இதில் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு சொல்லி 2 செக்ஷனாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் ஏல எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன் பியில் எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னா 3 கொஷின் கேட்பாங்க. ஸோ அது ஏலையும் 3 கூட கேட்கலாம், பியில் வந்து 2 கூட கேட்கலாம். அது அவங்களுக்கு தகுந்த போல் மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த நம்பர் 1ல் வரும், நம்பர் 2ல் வரும் அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. எது வேணால் வரலாம். ஒரே விஷயத்தை டெபோஷனே கூட 5 கேட்கலாம். ஸோ அது அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான். சரி, இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம மொத்தம் 5 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் 15 மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த இதுலேயுமே ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 20 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3, 4, 5க்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 100 வருது. இப்போ நம்ம பார்த்தது 2014 மாடல். இப்போ இதே 2012 எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 2012 ஒவ்வொரு செக்ஷனும்
2 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 3. ஸோ நம்ம 2014 பார்க்கும்போது ஏபி தான் இருந்துச்சு, ஆனால் இதில் 3 செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினில் ஏலையும் சிலையும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு 15 மார்க் அப்படின்னும் பியில் இருக்க கொஸ்டினுக்கு 20 மார்க் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 2 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா செக்ஷன்லையுமே தமிழ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு 100 மார்க்ஸ் வருது. ஸோ என்ன மாடலில் வேணாலும் அவங்க கேட்கலாம், நிறைய தமிழ் நிறைய இங்கிலீஷுன்னு கூட கேட்கலாம், எத்தனை செக்ஷன் வேணும்னாலும் அவங்க பிரிக்கலாம், எப்படி வேணுனாலும் இந்த டெப்போஷன்லேருந்து தான் கேட்கணும், இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது ஜட்ஜ்மெண்ட்டு, ஆர்டர், டெப்போஷன். ஸோ இது மாதிரி எதில் வேணால் எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் அவங்க கேட்டு இன்னொரு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ 2 கொஸ்டின் பேப்பர் மாடலை நான் உங்களுக்கு சொன்னதும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் கேட்பாங்க, தமிழ் டு இங்கிலீஷ் தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ரூலோ ரெஸ்ட்ரிக்ஷனோ கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு தான் 20 மார்க்கு, மிச்ச எல்லா கொஸ்டினுக்கும் 15 மார்க்கு அப்படின்னு சொல்லியும் கிடையவே கிடையாது. இது அவங்களுடைய முடிவு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2014 கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் ஏல கொடுத்துருக்கிற விஷயத்தை தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம தமிழில் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு தமிழில் அவங்க கொடுத்துருக்குற அந்த பேராகிராஃபை போடுறேன். அடுத்தது ஒவ்வொரு வேர்டாக நம்ம எப்படி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன வேர்ட்ஸோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படிங்கிறத கரெக்டான சென்டென்ஸோடு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள். ஸோ இது எப்படி மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், விசாரணை நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்புரை பற்றி 18 சங்கதிகள் இந்த நோக்கத்தின் மீது சாட்சியத்தை ஆழ்ந்து ஆராய்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம இருக்கக்கூடிய சட்ட சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விசாரணை நீதிமன்றம் ஒரு விஷயம், தீர்ப்புரை இன்னொரு விஷயம், அடுத்தது அதோடைய சாட்சியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 விஷயங்களுமே சட்ட சொற்களால் தான் நிரப்பப்படணும். மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதில் இந்த 3 சொற்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ விசாரணை நீதிமன்றம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ட்ரையல் கோர்ட், தீர்ப்புரை அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட், அடுத்தது சாட்சியம் அப்படின்னா எவிடன்ஸ். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நார்மல் தமிழில் ஃபஸ்ட்டு யோசிப்போம். அதாவது ஒரு விசாரணை நீதிமன்றம் இருக்குது. ஸோ அந்த நீதிமன்றம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் 18 அந்த சாட்சியம்னு சொல்லக்கூடிய எவிடன்ஸை நல்லா ஆராய்ஞ்சி இந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சங்கதியை பேஸ் பண்ணி தான் ஆராய்ஞ்சிருக்காங்க. அதாவது அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம மொத்த பேராகிராஃபும் படித்து அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவான ட்ரான்ஸ்லேஷன் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம 1 லைனில் அந்த லைன் முழுக்க எங்கே ஃபுல் ஸ்டாப் வருதோ அது வரைக்கும் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன வார்த்தைகள் எல்லாம் சட்ட சொற்கள் இருக்குது, அந்த லீகல் வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத போட்டுட்டு ஸோ அதை நம்ம மிச்சம் இருக்க சென்டென்ஸோட ஃபில் பண்ண போகிறோம். சரி, இப்போ வாங்க. ஸோ எடுத்ததுமே ஹூம் அப்படின்ற குவெஸ்டனுக்கு எந்த வார்த்தை ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் இங்கே என்னென்னா விசாரணை நீதிமன்றம் தான். ஸோ அப்போ எடுத்ததுமே விசாரணை நீதிமன்றம் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐ ஹாவ் ரிட்டன் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் முதல்ல எடுத்ததுமே ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் விசாரணை நீதிமன்றம் தானே ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறதுனால முதல்ல எடுத்தோடனே அவங்கள தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ விசாரணை நீதிமன்றத்துக்கு ஆங்கிலத்தில் த ட்ரையல் கோர்ட். ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், த ட்ரையல் கோர்ட்டா. அடுத்தது தீர்ப்புரை, அதனுடைய தீர்ப்புரை இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்ப்புரை இன் அப்படின்னா தீர்ப்புரைனா ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10னா பேராகிராஃப் 18th பேராகிராஃபில். ஸோ 18 பேராகிராஃபில் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும்னா, த ட்ரையல் கோர்ட் ஹேஸ் சீன் 18 இருக்குல்ல. ஸோ பேரா 18 ஹஸ் சீன் இன் பேரா 18
இல்லுன்னு வரதுனால இன் போட்டுக்கிறோம். ஸோ பேரா 18. அடுத்தது வந்து அதனுடைய தீர்ப்புரைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா ஆஃப் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். எப்போவுமே தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனாலும் சரி, இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன்னாலும் சரி, கடைசியாக இருக்க வார்த்தையிலேருந்து தான் நம்ம எப்பயுமே தொடங்குவோம். அதாவது ரிவர்ஸாக தான் அந்த லாங்குவேஜில் வரும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏன் எடுத்ததுமே நம்ம வந்து விசாரணை நீதிமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது எதுக்குன்னா ஹூம் அப்படிங்கிற யாருன்ற வார்த்தைக்கு ஆன்சர் பண்ணதுனால அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக வரும். இப்போ நம்ம கடைசியிலேருந்தே மறுபடி போவோம். ஸோ கடைசியில் போகும்பொழுது ஆழ்ந்து ஆராய்ந்துள்ளது அப்படின்னு தானே இருக்குது. ஸோ அந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத யோசிப்போம். ஆழ்ந்துனா ரொம்ப கூர்ந்து இல்லை கவனமாக அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன வார்த்தையை போட்டுக்கலாம் அப்படின்னா கேர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஆராய்ந்துள்ளது அப்படின்னா எதையாவது ஒரு விஷயத்தை நல்லா உற்று நோக்கி அதை வந்து நல்லா கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி தானே. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லி எக்ஸாமின்ட் அப்படிங்கிறதா நம்ம நெக்ஸ்ட்டாக போகணும். ஏன் கேர்ஃபுல்லி எக்ஸாமின்டுன்னு சொல்லியிருக்கோன்னா ஆராய்ந்து உள்ளது அப்படின்னு வந்திருக்கு. அதனால் பாஸ்ட் டென்ஸில் போடும்போது இடி போடுறோம். ஸோ கேர்ஃபுல்லி எக்ஸாமின்டு தான் அடுத்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அதுக்கடுத்தது எது கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணாங்க? அந்த சாட்சியம். ஸோ சாட்சியத்துக்கு இங்கிலீஷில் என்ன? எவிடன்ஸ். ஸோ கேர்ஃபுல்லி எக்ஸாமின்டு த எவிடன்ஸ். அடுத்தது நோக்கம்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நோக்கம்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு விஷயத்தினுடைய ஏம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விதத்தின் மூலமாக அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் பயன்படுத்தலாம், ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த விதத்தின் மூலமாகன்னு வரும்போது ஆன் திஸ் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் மூலமா நோக்கத்தின் மீது அப்படின்ற வார்த்தைக்கு இந்த நோக்கத்தின் மீதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் எதை? சங்கதிகளை. ஸோ சங்கதிகளுக்கு என்ன வேர்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் மேட்டர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஃபேக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேக்ட்ன்ற வார்த்தை போட்டாலும் கரெக்டாக வரும். மேட்டர் அப்படின்னு மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்டான வேர்டு தான். ஸோ கடைசியாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வார்த்தைகள் எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கும் பொழுது த ட்ரையல் கோர்ட் has seen in part 18 of its judgment carefully examined the evidence on this aspect of the matter. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து பங்க்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பங்க்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்னுமே நல்லா நீட்டாக ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் போவோம். திருமண பேச்சுவார்த்தை சமயத்தில் மேல்முறையீட்டாளர்களிடமிருந்து ரூபாய் 20,000 சில நகைகள் கேட்கப்பட்டன என்று மரணமுற்றவரின் மாற்றான் தந்தை ஆசா 1 சாட்சியத்தில் அது கவனித்தது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை மாற்றான் தந்தைக்கு ஸ்டெப் ஃபாதர், மரணமுற்றவர் அப்படின்னா டிசீஸ்டுன்னு சொல்லுவாங்க, அசல் சாட்சினா PW1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளெயின்டிஃப் விட்னஸ் 1, மேல்முறையீட்டாளர் அப்படின்னா அப்பெலண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை நம்ம ஜென்ரலாக மீனிங் புரிஞ்சுப்போம். ஸோ மீனிங் புரிஞ்சுக்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நீதிமன்றம், அதாவது இந்த இடத்துல ட்ரையல் கோர்ட்டை தான் குறிக்கும். ஸோ விசாரணை நீதிமன்றம் என்னத்தை கவனித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க திருமண பேச்சு நடத்தும் போது இந்த அளவுக்கு நகையும் இந்த அளவுக்கு தொகையும் பணத்தொகையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மரணமுற்றோர்னா அப்போ அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ பொண்ணோடைய மாற்றுத்தந்தை, அதாவது ஸ்டெப் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து சாட்சியத்தில் அழிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எவிடன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் தான் PW1 அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததுமே நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின் ஹூம். ஸோ ஹூம் இந்த இடத்துல யாரை குறிக்குது? அது கவனித்தது அப்படின்னு வருது. ஸோ எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுன்றது இந்த இடத்துல குறிக்கக்கூடியது நீதிமன்றம். ஸோ அதனால் த கோர்ட்டுன்னு நம்ம போட்டுக்க போகிறோம். அடுத்தது கவனித்தது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது. ஸோ கவனிக்கிறத அப்சர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் த கோர்ட் அப்சர்வ்டு அப்படின்னு சொல்லி போடுறோம். எதன் மூலயமா அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா
சாட்சியத்தின் மூலயமா. சாட்சியம்னா என்னது? எவிடன்ஸ். ஸோ ஆஸ் பர் த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சென்டென்ஸை. ஸோ ஆஸ் பர் த எவிடன்ஸ் ஆஃப் த, யாருடைய எவிடன்ஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா மாற்றான் தந்தையுடைய எவிடன்ஸை தான் அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்டெப் ஃபாதர் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் பர் த எவிடன்ஸ் ஆஃப் த ஸ்டெப் ஃபாதர். யாருடைய ஸ்டெப் ஃபாதர்? மரணமுற்றவரின். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? மரணமுற்றவர்னா டிசீஸ்டு, நம்ம ஏற்கனவே வார்த்தையை பார்த்துருக்கோம். ஸோ டிசீஸ்டு PW1. இங்கே ஏன் PW1ன்னு ஸ்டெப் ஃபாதர் ஆஃப் த டிசீஸ்டு பக்கத்தில் போகிறோன்னா, அந்த மாற்றான் தந்தை தான், அந்த மரணமுற்றவருடைய மாற்றான் தந்தை தான் அசல் சாட்சி ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கே சென்டென்ஸாக போடும்போது ஸ்டெப் ஃபாதர் ஆஃப் த டிசீஸ்டு PW1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்லேயே வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்று கேட்கப்பட்டனன் ரிவர்ஸ்லேயே போகணுன்னா அது அர்த்தப்படாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ எந்த வார்த்தையை போட்டால் அடுத்து ஒரு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எதில் மூலயமா பேசினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை அப்போ தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போடும் பொழுது எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பேச்சுவார்த்தை சமயத்தில் அப்படின்னு வருது. அதனால் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப், ஸோ சமயத்திற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மேரேஜ் டிஸ்கஷன், அதாவது திருமண பேச்சுவார்த்தைக்கு மேரேஜ் டிஸ்கஷன் போடுறோம். அப்போ என்ன பேசினாங்க? எவ்வளோ தொகை செலுத்துறதா சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 செலுத்துறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அது கூட இல்லாமல் சில நகைகளையும் செலுத்துறதா சொல்லியிருந்தாங்க. யார் சொல்லியிருந்தாங்க? மேல்முறையீட்டாளர். ஸோ இதை தான் நம்ம கனெக்டிவிட்டியாக கொண்டு வர போகிறோம். ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மேரேஜ் டிஸ்கஷன் a sum of ₹20,000 and some jewels, சில நகைகள்னு இருக்கு இல்லையா, ஸோ some jewels were asked from the appellant, மேல்முறையீட்டாளரிடமிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினால ஃப்ரம் த அப்பெலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இங்கிலீஷில் கடைசியாக அந்த ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு எப்படி வரும்ன்றது தெரிஞ்சுப்போம். The court observed, as per the evidence of the stepfather of the deceased PW1, that during the course of marriage discussion a sum of ₹20,000 and some jewels were asked from the appellant. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது சென்டென்ஸ். அதாவது பின்னர் அத்தொகை ₹20,000 ரூபாய் 10,000 குறைக்கப்பட்டது. இங்கே பெருசாக எதுவும் லீகல் டேர்ம்ஸ் இல்லை, ஆனால் குறைக்கப்பட்டதுக்கு வந்து ரெடியூஸ்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அத்தொகை அப்படிங்கிற இடத்துல வந்து அமௌண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். பின்னர் என்ற வார்த்தைக்கு வந்து லேட்டர் இல்லைனா சப்சிக்வெண்ட்லி, அதனுடைய தொடர்பாக அப்படின்னு நம்ம கொண்டு போகலாம். அதாவது முதல்ல 20,000 கேட்டதை வந்து திருப்பி 10,000 குறைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய அர்த்தம். நம்ம ரிவர்ஸ்லேருந்து போவோம் எப்பயுமே டிரான்ஸ்லேஷனுக்கு. ஸோ ரிவர்ஸ்லேருந்து வரும்போது குறைக்கப்பட்டது தான் இருக்குது. ஸோ குறைக்கப்பட்டது அர்த்தம் வராது, அதனால அடுத்ததுக்கு போகிறோம். அதுலேருந்து ரூபாய் 10,000ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பின்னர்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அடுத்த நடத்தக்கூடிய விஷயமா அதுதான் இருக்குது. ஸோ அதனால் லேட்டர் இல்லைனா சப்சிக்வெண்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு ரூபாய் 10,000 குறைக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ருபீஸ், இட் வாஸ் ரெடியூஸ்டு டு ₹10,000, ஏன்னா அது குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ முன்னாடி இருந்ததோடு இந்த தொகை வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் எதிலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 இருந்து, அதனால் ஃப்ரம் 20,000. ஸோ சப்சிக்வெண்ட்லி த அமௌண்ட் வாஸ் ரெடியூஸ்டு டு ₹10,000 ஃப்ரம் ₹20,000. இதுதான் கடைசியாக நம்மளுக்கு வரக்கூடிய சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஆசா 7 யசோதா மூலமாக மேல்முறையீட்டாளருக்கு தொகை அனுப்பி வைக்கப்பட்டது. அசல் சாட்சி 7 இருக்காங்க இல்லையா, PW7. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு தொகையை வந்து அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. ஸோ அவங்களையும் நான் சாட்சியாக கொண்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் ஒன்றும் பெரிய புது வார்த்தைகள் இல்லை. மேல்முறையீட்டாளர்னா அப்பலண்ட்டு, தொகைனா அமௌண்ட்டு, அனுப்பி வைக்கப்பட்டதுன்னா சென்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும்.
இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி அடுத்தது நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுவோம். இது வாங்க. ஸோ ரிவர்ஸ்லேருந்து வரும்போது அனுப்பி வைக்கப்பட்டது தொகை மேல்முறையீட்டாளர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா தொகையிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அனுப்பி வைக்கப்பட்டதுன்றதுக்கு அர்த்தம் வராது, தொகையோடு இருந்தால் தான் அது அர்த்தம் வரும். ஸோ அதனால த அமௌண்ட் வாஸ் சென்ட், ஏன்னா அனுப்பி வைக்கப்பட்டதுன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து சென்ட், SENT வரும். SENDன்றதுக்கு SENT அதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது தான். ஸோ இந்த தொகை த அமௌண்ட் வாஸ் சென்ட் யாருக்கு? டு த அப்பெலண்ட். யாருக்குன்னு வரும்பொழுது டு த அப்பெலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட போகிறோம். யாரின் மூலமாக? யசோதாவின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூலமான்னு வர்றதுக்கு வந்து என்ன வார்த்தை பயன்படுத்தணும்னா த்ரூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ THROUGH. ஸோ த்ரூ யார் மூலமா? யசோதா மூலமா. ஸோ யசோதா யார்? PW7. ஸோ இந்த விஷயங்களை தான் அப்படியே மென்ஷன் பண்ண போகிறோம் ரிவர்ஸில் இருந்து. ஸோ இதை வந்து நான் இங்கிலீஷில் இப்போ சொல்கிறேன். த அமௌண்ட் வாஸ் சென்ட் டு த அப்பெலண்ட் த்ரூ யசோதா PW7. அசல் சாட்சி ஒன்றின் மனைவி அசல் சாட்சி 2. அசல் சாட்சி ஒன்றின் சான்றையை உறுதியூட்டம் செய்தார். இப்போ இதில் நிறைய புது வார்த்தைகள் இருக்குது. சான்றையை அப்படிங்கிறது வந்து டெபோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உறுதி ஊட்டம் அப்படிங்கிறது கொலாபரேஷன், அதாவது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லல, கொலாபரேஷன். நல்லா ஆராய்ஞ்சு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவை தான் வந்து உறுதி ஊட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இப்போ இதோடைய கான்செப்டை புரிஞ்சுப்போம். அதாவது PW2ன்றவங்க PW1உடைய ஒய்ஃபு. அவங்களும் PW1 சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆமாம் அவங்களுடைய விஷயத்தை வந்து இன்னும் வந்து தெளிவுபடுத்தும் விதமாக அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய சாட்சியை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடும்பொழுது எப்படி போடணும்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? இதில் மெயின் கேரக்டர் வந்து PW2, அசல் சாட்சி 2. ஸோ அதனால் PW2ன்னு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ PW2 யாருடைய ஒய்ஃப் ஆஃப் PW1. ஸோ PW1உடைய ஒய்ஃப் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? உறுதியூட்டம் செஞ்சுருக்காங்க. ஸோ டூ கொலாபரேட்டட் த எதை உறுதியூட்டம் செஞ்சுருக்காங்க? டெப்போஷன் ஆஃப் PW1. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சாட்சியை இவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதுதானே. ஸோ அதனால் டூ அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஸோ TWOனா அவங்களும் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். ஸோ டூ கொலாபரேட்டட்னா அந்த உறுதியூட்டம் செஞ்சுருக்காங்க இல்லையா. ஸோ கொலாபரேட்டட் உறுதியூட்டம். எதை உறுதியூட்டம் செஞ்சுருக்காங்க? த டெப்போஷன், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சான்றையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சான்றையைன்ற வார்த்தைக்கு டெப்போஷன் தான் அர்த்தம். ஸோ த டெப்போஷன் ஆஃப் யாருடைய டெப்போஷன்னா PW1உடைய டெப்போஷன். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம படித்து பார்ப்போம். த PW2 wife ஆஃப் PW1 two collaborated the deposition of PW1. இந்த வீடியோவில் நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர் பற்றின பேசிக்ஸும் அடுத்தது இந்த டிரான்ஸ்லேஷனை எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அந்த 2014 கொஷின் பேப்பரில் செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் ஒரு 7 பாயிண்ட்ஸோ 6 பாயிண்ட்ஸோ இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோலேயே நான் முழுசாக கவர் பண்ணேன் அப்படின்னா பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ அதை பார்க்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதோடு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. வேறு என்ன நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வேறு என்ன டாபிக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரு இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமா, இல்லை வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுடைய சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.